ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழைய கட்டிடங்களுக்கான கட்டிட மதிப்பை உயர்த்துவது குறித்து பதிவுத்துறை சார்பாக முக்கிய முடிவெடுத்து வருவதாக ஒரு பிரபலமான பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன, இந்த பழைய கட்டிடங்களுக்கு வந்து கட்டிட மதிப்பை உயர்த்துவதனால என்ன இம்பேக்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் அதிகமாகும். ஸோ அதை பற்றின கூடுதல் தகவல் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. 15/12/2023 அன்னைக்கு செய்தி வெளியீடு 25, 29. இந்த செய்தி வெளியீடை பற்றி, இந்த சர்க்குலர் பற்றி டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எப்படி ஒரு நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ அப்படின்னு இருக்கோ, அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு மதிப்பு அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண போகிறாங்க. ஸோ நிர்ணயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த சர்க்குலரில் இருக்குது. இப்போ ஒரு நிலம், ஒரு தெரு இருக்குது அப்படின்னா, அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு அந்த கூட்டு மதிப்பு எப்படி வந்து நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்போ, இந்த கட்டிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ வசூலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு மதிப்பு வந்து நிர்ணயம் பண்ண போகிறாங்க. அதன்படி தான் பதிவு முத்திரைத்தாள் கட்டணம் எல்லாமே இருக்கும், பதிவு கட்டணம் எல்லாமே இருக்கும். இந்த கூட்டு மதிப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள்கிட்ட கள ஆய்வு பண்ணி இந்த ஏரியாவில் எவ்வளோ வந்து பில்டிங் வேல்யூ போகுது அப்படிங்கிறத கள ஆய்வு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கூட்டு மதிப்பை நிர்ணயம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அல்லது ஒவ்வொரு கிராமத்தில் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளுடைய கூட்டு மதிப்பானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவோ அல்லது சர்வே எண்களின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இதில் வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்குது. சரி, நம்ம முக்கியமான டாபிக் வருவோம். இப்போது இந்த சர்க்குலர் எதுக்காக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ தான் வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கூட்டு மதிப்பு நிர்ணயம் பண்ணுறதுக்கு வழிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஏற்பட்ட சிக்கலே இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு. பட் அதுக்குள்ளார பழைய கட்டிடங்களுக்கு அந்த கட்டிட மதிப்பை வந்து அதிகப்படுத்துவதற்கு இப்போது நடவடிக்கை எடுத்துகிட்டு வரதா ஒரு செய்தி வெளியே இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது, தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வீடு விற்பனைக்கான பத்திரப்பதிவு நடைமுறைகள் மாற்றப்பட்டுள்ளன. இதன்படி நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்பும் கட்டிடங்களுக்கு கூட்டு மதிப்பை கடைபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் கூட்டு மதிப்பு நிர்ணயிக்கும் வழிமுறைகள் பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அடுத்த பிரச்சனையை பதிவுத்துறை துவக்கியுள்ளது. சொத்து விற்பனையின் போது நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்பு சரியாக உள்ளதா என்று சார்பதிவாளர்கள் பார்க்க வேண்டும். இத்துடன் அதில் உள்ள கட்டடத்துக்கான மதிப்பு விஷயத்திலும் துல்லியமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டடங்களுக்கான மதிப்பு விஷயத்தில் பொதுப்பணித்துறை ஆண்டுதோறும் அடிப்படை மதிப்புகளை வெளியிடுகிறது. இந்த மதிப்புகள் அடிப்படையில் தான் கட்டிடங்களின் மதிப்பு கணக்கிடப்படுகிறது. அந்த மதிப்புகளை விட கூடுதல் மதிப்புகளை கடைபிடிக்க பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அந்த மதிப்புகளை விட கூடுதல் மதிப்புகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது குறித்து சார்பதிவாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக தேக்கு உள்ளிட்ட மரங்கள் பயன்படுத்திய கட்டிடங்களுக்கு 10 சதுர அடிக்கு 10,750 ரூபாய், நாட்டு மரங்கள் பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்களுக்கு 10 சதுர அடிக்கு 9,650 ரூபாய், சாதாரண கட்டிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 சதுர அடிக்கு 7,450 ரூபாய் என மதிப்பு கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் இதை அப்படியே கடைபிடிக்காமல் 2 மடங்காக மதிப்புகளை கடைபிடிக்க சமீபத்தில் நடந்த சீராய்வு கூட்டத்தில் பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியே இருக்குது. இதன்படி அதிகபட்ச கட்டிட மதிப்புகளை கடைபிடித்தால் பத்திரப்பதிவில் சிக்கல் ஏற்படும். பழைய கட்டிடங்களுக்கு ஆண்டுக்கு 1% என்ற அளவில்தான் கழிவு கணக்கிடப்படுகிறது. இதனால் அதிக மதிப்புகளை கணக்கிட்டால் பத்திரங்கள் வருவது பாதிக்கும். இது குறித்து மேலதிகாரிகளுக்கு தெரிவித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொதுப்பணித்துறை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சர்வே பண்ணி அந்த கட்டிட மதிப்பை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ காசு அப்படியே வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து 2 மடங்கு வசூலிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இந்த நியூஸ் வந்து சொல்லுது. ஸோ அப்படி வசூலித்தாங்க அப்படின்னா முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் எல்லாமே வந்து நம்மளுக்கு அதிகமாகும். பத்திரப்பதிவுக்கான கட்டணங்கள் அதிகமாகும். இதனால் அந்த பதிவுக்கான வரத்து வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டணங்கள் பதிவுக்கான வரத்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து இந்த டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டில் எந்த ஒரு தகவலும் வரல. பட் நேரடியாக யாராவது பத்திர ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா பழைய கட்டிடங்களுக்கு இப்போ எந்த மாதிரி கட்டட மதிப்பு வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.